என் பேர் கிளாரன்ஸ். தொழில் 40 வருஷமா போயிட்டு இருக்கோம். இது சாலை மட்டும்தான் பிடிக்கும். பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கு வேற வல்லங்க இருக்கு. ஆமாம், அதுக்கு இறை பிடிக்கணும். சூட்டான்னு சொல்லுவாங்க. அதில் முண்டங்கனா இருக்குல்ல, முண்டங்கனா பிடிச்சி குத்தி வச்சு இறக்குவாங்க. அதில் தான் பெரிய மீன், சீலா, கிளவாலை, ஐலஸ் எல்லாம் விழும். இதில் பெரிய மீன் விழா. இதில் சாலை மட்டும்தான். வில்சன் நான் ஒரு 30 வருஷமா குளிக்கேன். இப்போ உடல போவேன். அப்போ உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்குன்னா, அப்போ உள்ளது தன்மூச்சில் ஓடுவாங்க. தன்மூச்சில் ஓடும்போது அப்போ ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கானுங்க. இப்போ உள்ள இது ஒரு குறிப்பிட்ட அளவு தான். ஆமாம், இது கடலுக்கு விட நைட்டில் போவோம். நைட்டில் 12 மணிக்கு போயிட்டு காலையில் 8 மணிக்கு வருவோம். ஞாயிறு போகாது, சனிக்கிழமை வரைக்கும். ரமேஷ், என்ன தொழில் போறீங்க? தூண்டி தொழில் தான் போகிறோம். என்னென்ன தொழிலாம் போயிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? மண்டல் வலை, தூண்டி தூண்டி எல்லா தூண்டியும் போயிருக்கோம். எல்லா தூண்டினா என்னென்ன தூண்டி இருக்கு விவரம் சொல்லுங்களேன். சீலா தூண்டி, பிளால் மட்டும் தூண்டி, எல்லா தூண்டியும் போயிருக்கோம். பிளால் மட்டும் தூண்டினாக்கா என்ன மீன்? இந்த மீன் அதில் வர மீன் வரும். பிளாலு, கிளவாலை. பிரசாத், நண்டுவலை, நண்டு, சங்கு, இறாலு, மீன், கனவா, அவ்வளோதான். அவ்வளோதான். நண்டு என்ன விலைக்கு போகுது? என்னென்ன நண்டுலாம் போடும்? சூப்பர் நண்டும் படும், ஒட்டை நண்டும் படும், சிப்பி நண்டு போடும், பார் நண்டு போடும். ப்ளூ கலர் ஆண் கலர் நண்டு, சிங்கிரால். லாப்ஸ்டர். இந்த சங்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள சங்கு. இது இங்கேருந்து சங்கு நம்ம கழுவி ஆசிட்டு வச்சு கழுவி ஒரு 3 நாள் பதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதை ஒயிட் ஆக்கி அதை நம்ம கல்கத்தாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு அந்த இதெல்லாம் ஓட முடியாது. ஆமாம், அந்த நேரத்தில் சங்கு ஓடி உள்ளே போய் எடுப்போம். அப்போ ஒரு சங்கு எவ்வளோ போடுவாங்க? நான் போன காலத்தில் 100 ரூபா. அதுக்கு முன்னால் உள்ள ஆளுக்க 30 பைசா 50 பைசா கொடுத்துருக்காங்க. சங்கு முதல்ல சுப்பி தான் குளிச்சிருக்காங்க. ஸ்லாவத்து சுப்பி அதுக்கு முன் தான் சங்கு குளிச்சிருக்காங்க. அதான் முண்டகனா உசுரோட பிடிச்சி ஒரு 500 மீனை பிடிச்சி தொட்டியில் உசுரோட ஓட விட்டு. தொட்டியில? ஆமா. தொட்டினா என்ன தொட்டி? உள்ள அறை இருக்குமா? தொட்டாரை மீனை உயிரோடையா ஓட விடுவீங்க? ஆமாம், உயிரோட ஓட விட்டு அதை வீடியோ காலம் குத்தி வீசும். உயிரோட இருக்கிற மீனை பொடி மீனை தோண்டில குத்தி போடுவீங்க. பெரிய மீன் மாட்டுவோம். ஆமா, அது 4000 5000 விற்கும். சரி சரி, அது பெரிய மீன். கச்சா அது இடுப்புல கட்டுறது. நாங்க சொல்றது அரைச்சா இடுப்புல கட்டுறது. ஒஸ்டியோட போயிட்டோம்னா ஒரு சங்கு கச்சால வைக்கிற எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது தாவுக்கலாம் இந்த நேரங்கள். அது காலத்துக்கு டெக்னிக். அதாவது இந்த மாசி பங்குனி காலம் தான். ஆமா, இந்த நேரங்களில் தான் அங்கே கிளைமேட்டு மாறும். ஐயா, முன்னால நாங்கள் சின்ன பையனாக இருக்க சொல்ல நல்லா பாடு வரும், நல்லா காசு கிடைக்கும். இப்போ அதை சுருக்குமடி வந்ததுலேருந்து சுருக்குமடிக்காரங்க வளைஞ்சி கொண்டு போயிடுறாங்க. சுருக்குமடினாக்கும் இந்த சாலை வருதுனாக்கும் சாலையை சுற்றி வளைஞ்சி அப்படியே அவ்வளோத்தி அள்ளிடுவாங்க. ஆமாம், அவங்க அள்ளிடுவாங்க. இது இது எங்களுக்கு பட்டா தான் உண்டு. இது 6 மாதமா கடற்கரையில் சாலையே கிடையாது. ஒரு பட்டையும் காப்பட்டையும் தான் பட்டுட்டு இருந்துச்சு. இப்போது 2 வாரமாக தான் 1 வட்டா 2 வட்டா படுது. அந்த மீன் விற்கிற அள்ளி கொண்டு போடுறது.
இப்போ அது ஒரு வாரமாக தான் ஒரு வட்டா 2 வட்டா 3 வட்டா படுது. அவ்வளோத்தையும் சுருக்கு மடிக்காரங்க வளர்த்தி அவ்வளோத்தையும் கொண்டு போயிடுறாங்க. கல்கத்தாவில் வந்து சூத்த சங்கு, ஒரு சில சங்கு இந்த ஆறு இருக்கும்ல, அந்த இறந்தவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி சுத்தமான சங்கு இருக்குல்ல, அதை வந்து வளையல் தங்கம் பதிக்கிறதுக்கு இந்த பெண்கள் போடுற வளையலுக்கு போடுவாங்க. இந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் உள்ள கழிவுகள்லாம் என்ன எதுக்கு ஓடும்னா இந்த சுண்ணாம்பு, சில இதுக்கு பிளேட்டுகள் தயாரிக்கிறது, பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எனக்கு தெரிஞ்சது ஒரு 5%னா இன்னும் 95% வேற வேற இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கு. பயன்பாடுனா வளையல், அந்த வளையல் அந்த கல்கத்தா இருக்குல்ல, அது வளையல் அந்த அதில் வந்துட்டு இந்த யானை முடியெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆமாம், இங்கே நிறையா ஆளுங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ விரும்ப மாட்டோம். ஆமாம், இதில் சங்கில் 1 கோடி ரூபா சங்கும் இருக்குது. வலம்புரி சங்குன்னு இந்த சைடு மாதிரி இருக்குது. அது வெள்ளங்களில் எடுத்து வந்தாங்க. 50 லட்சத்துக்கு விற்றாங்க, 70 லட்சத்துக்கு விற்றாங்க. அது கிடைக்காது. லக்கு இருந்தால் உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். ராள் முன்னால் வந்து எப்படி கேட்டிங்கன்னா கிளறல். முன்னால் நான்லாம் ஒரு சின்ன மீன் அவன் 92 ஜெல்லிஞ்சு வரும்போதெல்லாம் வளையல் 100 150 ராள் வளையல் பட்டு ஓடி கடை அந்த புயல் எடுக்கல. இது பேர் வெள்ளை பண்டாரி, இது பேர் வெள்ளை பண்டாரி, இது பேர் கருப்பண்டாரி. இந்த மீன் பேர் சுமன். பேரட் பேரட் இது உள்ளே இருக்கும், இது இழுத்தா வரும். மீனை வந்து டப்புன்னு அடிச்சு இப்படி விட்டு இந்த இடத்துல இதை குடிச்சு அப்படி இழுத்து அப்படி சாப்பிடும். கிளி பல்லு மாதிரி இருக்கும், சரிதா? இதே மாதிரி 2 இருக்கும். உள்ளே இது உள்ளே இழுத்துச்சு, உள்ளே இழுத்து இப்படி பொட்டு அது வெட்டன் நம்பா 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 மூஞ்சா. இது வந்துக்கிட்டு சிறுசு, அது பெருசு. இதுதான், இது குட்டி, இது பெருசு. அது 200 கிலோ 300 கிலோ வரைக்கும் வளரும் ஒரு மீன். கடல் கொடுக்கும், கடல் எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதனுடன் வாழ்பவர்களுக்கு அது வீடு. நன்றி, வணக்கம்.